ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு தெரியல. கணவன் உன் கழுத்தெல்லாம் கொண்டு மூவரும் சென்று இருவரும் ஒரே அறையில் கட்டி பின்னி வாடி பெண்ணே என் தங்கை ஏதும் தவறு செய்யவில்லையா? எப்போது என் கழுத்தடி தாலி கட்டியோ தாலி கட்டி உனக்கு கொடுத்தேனே. என்ன கொடுத்தேன்? பழத்தை கொடுத்தேன், மது கொடுத்தேன், மதுல மருந்து வச்சேன்டா. அப்படி என்றால் என் தங்கை தவறு செய்யவில்லையா? தவறே செய்யாதவளா புரியாதவளா? ஒப்பா உயிரோடு இருக்கும் பொழுது இந்த நாட்டை உனக்கு மணிமொழி சுற்றலாம் என்று நினைத்து அவர் கரத்தால தூற்றும் பொழுது என்ன சொன்ன? அதை விட கேட்கலாமா?
கணக்கு விட மாட்டோம். 1050 ரூபாய் கட்டிட்டு ஆடி மாசம் காத்து அடிக்கமா ஆடி மாசம் பாவி அப்படி என்றால் என் தம்பி தவறு செய்யவில்லையா? அவன் ஒரு உத்தமன். பத்திர மாதத்து தங்கமடா தங்கை. பாவி உனைத்தான் நம்பித்தான் எண்ணித்தான் கேவலம் மதுவுக்கு மாதவுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையை போய்விட்டது. என் தங்கையை பிரித்து விட்டேன், என் தங்கையும் நான் பிரித்து விட்டேன். என் தம்பியை பார்க்க முடியாதா, என் தங்கையை பார்க்க முடியாதா? அப்போது நினைத்தேன் உன் உள்ளாடையை பார்த்த பிறகு அவன் தான் தவறு செய்திருக்க மாட்டான் என்று நினைத்தேன். ஆனால் என் மனதில் சந்தேகம் வந்தது சரியாகிவிட்டது. அம்மால தாலி அர்த்த பாடுங்க நாங்க. இனிமேல் இவளை நான் பார்க்க முடியாதா? இந்த நாட்டு மன்னராணி நாடு நகரம் உப்பு சட்டி உறவோடு யாருக்கு பேர் மேல எழுதி இருக்கிற பத்திரம்? அந்த படுபாவி மீது படுபாவியா? அந்த பத்தினி மீது இப்ப மட்டும் அது பரிமாறி சொல்றேன். அப்ப சொல்லத்தானே படுக்கும் போது நல்லா இருந்துதான். மானா மானா ஆமாம். இனிமேல் என்னுடன் நீ வரமாட்டாயா? இனிமேல் உன் முகத்தை பார்க்க முடியாதா? போடா எப்பா இதுல பாம்பை எடுத்து போடுவான் போடு. முகத்தை நான் பார்க்க முடியாதா? அது தவறானே. பத்திரமாக இருக்கிறது. பத்திரம் எனது பேருக்கு தானே எடுக்கிறீங்க? உன் பேர் மேல எம்மாங்க வா. பத்திரம் அவன் பேர் மேல எழுதணும். அதானே. ஏறு ஓகே அறுப்பு அத்தாங்க அம்பாரத்துல கொட்டுவாங்க. அம்பாரத்தை வாரலாம் வாருவாங்க. நம்ம அடியா தொடக்கிட்டு எல்லாம் முந்தானி கஷ்டம். என் முன்னாடி பணம். இவன் போனா நம்ம மாதிரி 10 பேரை பார்க்கலாம். ஆமா, சேலை போல நூலு. நூலை போல சேலை. அதனால அவனுக்கு கொடுத்து அனுப்பு. கொடுக்குறேன். கொடுத்து அனுப்பு. பில்லு கொடுத்து அனுப்பிச்சு போட்ட நம்ம வேலைக்கு பார்க்க வேண்டுமே. நாடு நகர சொத்து அனைத்தும் உயிர் பத்திரமாக எழுதி என் மீது வாங்கியிருக்கிற நாட்டை. இந்த கட்டுமணி நாடு இந்த நீராபரிக்கு சொந்தமானது. என்ன 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 நாங்கான மலாட்டன சென்னையில் கூட அந்த பத்திரத்தை எனது பெயருக்கு நீ மாற்றி எழுத வேண்டும். படிக்க முடியாது. ஏண்டா, நீ சுழத்தின பொம்பரம் நான் எப்படிலாம் சுழண்டு வந்தேன். கொடுத்துட்டு போக என்னடா இந்த நீலாபரி சாதாரணவளா? ஏய், இந்த நீலாபரிக்கே உரியது. அப்படியா? ஆமா, இந்த நீலாபரி நினைத்தா விட மாட்டேன். நீ சொல்லுபடி கேட்டல முடிஞ்சு விட்டு போடா. முடிந்து விட்டா? இந்த நாட்டுக்காக உயிரோடு இருந்த அப்பா, இந்த காதலிய பூட்டி பூட்டியே இன்னும் எவன் அவனுக்கு பூட்டி தருவேன். போய் சேர்றா பாரு. நான் தனியா போக மாட்டேன். நான் தனியா போக மாட்டேன். என்ன பண்ணுவேன்? எனக்கு துணை வேணும், பேச்சு துணைக்கு. ஆகையா உன்னையும் அழைத்து செல்ல போகிறேன். மாட்டேன். நான் என் சாணி கோடல தான் குடிக்கிறேன். போவாது இந்த நாட்டுக்கு மகாராஜா ஏய், ராணி நான் ராஜா. ஏண்டா மறந்தே போயிட்டே. 1050 ரூபாய் நீ பில்லு கட்டும் போது இந்த சங்க செய்யணும் பார்க்கிறேன். வயசானவங்க சரோஜா தேவி உன் அழகு செய்ய அங்க பாத்து கட்டி சோறு கட்டி கட்டி